தங்கமேல் ரொம்ப சந்தோஷத்தோட அதாவது சரவணன் தனக்கு வாங்கி கொடுத்த புடவையை பற்றி உடனே ஃபோன் பண்ணி பாக்கியத்திட்டு சொல்லிடுறாங்க. பாக்கியமும் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட, ஆனால் வீட்டில் யாருக்காகவும் எதுவும் வாங்கலம்மா, எனக்காக மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்ல, இப்போ தாண்டி நீ நினச்சது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளை உன் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. அதை அப்படியே பிடிச்சிக்கோ, அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கை மீறி போயிடுவார் அப்படின்னு சொல்ல, விடமாட்டேம்மா, கண்டிப்பாக பிடிச்சிப்பேன் அப்படின்னு எங்கள் தங்கமேல் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே சரவணனும் சொல்கிறாங்க, தங்கமேலு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்போம், முடிச்சுட்டு நம்ம நைட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்ல, இப்போ இல்லாமம்மா, ஆனால் எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு 20,000 இருந்துச்சுன்னா சொல்லு, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னம்மாம்மா என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு தங்கமேலும் கேட்குறாங்க. தங்கமேலு கேட்டோடனே, சேச்சே நான் அப்படிலாம் இல்லை, நீயும் சரியாக கவனிக்காமல் தானே புக் பண்ணேன், நானாவது பார்த்துருக்கணும், நானும் பார்க்காம விட்டுட்டேன், அதனால் அதை பற்றி இனிமேல் பேச வேண்டாம், வீட்லேயும் இதை பற்றி பேசிக்க வேணாம், ஏன்னா இப்போ வரை என் தம்பிங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, நான் வேற போயிட்டு அவங்க எங்கேருந்து கடன் வாங்கினாங்க எப்படி வாங்கினான்னு கூட தெரியல, கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா பாவம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் மயிலு, சரி நம்ம வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிறவங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கீழே வந்துட்டு ஃபோன் வருது. சரின்னு 2 பேருமே கீழே போகிறாங்க. அப்போ தான் அங்கே சொல்கிறாங்க, இங்கே புதுசாக கல்யாணம் வந்த புதிய தம்பதிகளுக்கு குலுக்கல் முறையில் பரிசு கொடுக்குறோம், அதில் உங்களுக்கு 3வது பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் சார், இந்த ஹோட்டலில் புதுசாக வந்த தம்பதிகளுக்காக நாங்கள் குலுக்கல் முறையில் உங்கள் பேரெல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தோம், அதில் தான் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, 3வது பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பரிசு கொடுப்பீங்கன்னு எங்கள் தங்கமயில கேட்க, மயிலிட்டு சொல்கிறாங்க, என்ன பரிசாக இருந்தால் என்ன மயிலு, நமக்கும் இதெல்லாம் கிடச்சிருக்கே அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, அதுவா சார், இந்த ஹோட்டலுக்குன்னு நீங்கள் வந்துட்டு 26,000 பணம் கட்டி நீங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கீங்க அப்படி தானே சார்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் கூட தான் உள்ளே விடலை பணம் கட்டலன்னு அப்படின்னு இங்கே தங்கமயில் சொல்ல, இப்போ எதுக்கு மேலே அதெல்லாம் பேசிக்கிட்டு அமைதியாக இரு அப்படின்னு இங்கே சரவணனும் சொல்கிறாங்க. குலுக்கல் முறையில் உங்களுக்கு பரிசு விழுந்ததுனால மொத்தம் 50,000, முதல் பரிசு 1,00,000, 2வது பரிசு 75,000, 3வது பரிசு 50,000, இப்படி உங்களுக்கு 3வது பரிசு விழுந்திருக்கு, 50,000 பணம் உங்களுக்கு செக்காக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேவா, இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் புக் பண்ண காசை விட அதிகமாக எங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் ஃப்ரீயாக வந்து தங்கிட்டு போன மாதிரில இருக்குன்னு சொல்ல, ஆமாம் சார், ஆமாம் சார், நாங்கள் இந்த ஈவெண்ட் முன்னாடியிலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உண்மையிலேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ எக்ஸ்ட்ரா நாங்கள் இன்னும் 3 நாள் தங்குறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் 3 நாள் தங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நாங்கள் இன்றைக்கே நாங்கள் கிளம்பிடுவோன்னு சரவணன் சொல்ல, மயில் பார்க்குறாங்க, என்ன மயில், நம்ம ஊருக்கு போக வேண்டியது இல்லையா, ஏற்கனவே வேலையெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கேன், இன்னும் எக்ஸ்ட்ரா 3 நாள் தங்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சரி மாமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இங்கே வீட்டுக்கு கிளம்புற நேரம் அந்த 50,000 பணத்துக்கான செக்கையும் கொடுக்குறாங்க. அதை தங்கமேல் சரவணன் 2 பேருமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம் மேடம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பாடா, நமக்கு கொடுத்த பணத்தை விட நம்மளுக்கு அதிகமாக தான் கிடச்சிருக்கு, இதை வீட்டில் போய் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கள்ல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேலு, கண்டிப்பாக இதை அப்பா கிட்ட வண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன மாமா சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் தங்கமேல் கேட்குறாங்க. ஆமாம் மேலு, இதை கொண்டு அப்பா கிட்ட தானே கொடுக்கணும், அப்போ தானே நம்மளுக்கு பணம் கட்டி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை, இது அப்பா கிட்ட எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மேலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை நமக்கு தான் கொடுக்குறத பற்றி யோசிக்கிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இங்கே சரவணனுக்கு திரும்ப ஃபோன் வருது. சரின்னு சொல்லிட்டு இருமையில் ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி தனியாக போய் பேசுகிறாங்க தன்னுடைய அப்பா கிட்ட. அந்நேரம் பார்த்து எங்கள் தங்கமேல தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியாடி 50,000 அப்படின்னு சொல்லி கேட்கா, ஆடா ஆமாம்மா, இப்போ அந்த பணத்தை யார்கிட்ட கொடுக்க போகிறதுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல, டேய் விடாத மேலு, நீ வாங்கிக்கோ, உனக்கும் தேவைகள் எல்லாம் இருக்குல்ல, கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் இந்த பணத்தை பொண்டாட்டிகிட்ட கொடுக்காம வேறு யார்கிட்ட கொடுப்பாங்களாம், முதல்ல நீ அதை கேட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அவர் வராரு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு சரவணன் வரேன், சரி வா மயில் போகலான்னு சொல்லி எங்கள் பஸ்ஸில் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ கேட்குறாங்க, என்னங்க எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு சொல்ல, இல்லை மயில் நான் இதை பற்றி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், காலையிலேருந்து நம்ம வேலை அலைஞ்சோம்ல, தலை வலிக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு, சரி மாமா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு தூங்க வச்சிட்றாங்க. மாமா கிட்டே பேசலான்னு பார்த்தா பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு எங்கள் தங்கமேலும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. காலையில் பொழுது விடிஞ்ச கையோட வீட்டுக்கு வர தங்கமேலை சரவணனை பார்த்து மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. வான்னு வா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதே இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதான் பார்த்தோம் மேடம், அப்போல ஃபோட்டோலாம் தான் நல்லா கலக்குனியே, ரொமான்ஸ் எல்லாம் செம்ம அப்படின்னு எங்கள் பழனிவேல் சொல்ல, அட விடுங்க மாமா, அது ஏதோ தெரியாமல் கைப்பட்டு அனுப்பிடுச்சுன்னு தங்கமேல் சொன்னிச்சு அப்படின்னு சொல்ல, முதல்ல ப்ரூஃபே வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதை தான் சொல்ல வரோம்,
குரூப் இருந்தால் அன்னி மட்டும்தான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், பேசாமல் அந்த குரூப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்ல, முதல்ல அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே வராங்க. உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, என்னடா என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லைப்பா, சென்னையெல்லாம் சுற்றி பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்ல, அதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு எங்கள் தங்கமயிலையும் சரவணனையும் பார்த்துட்டு எதுவுமே பேச முடியாமல் பாண்டியன் கிளம்பி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு தங்கமயில் கிட்ட கோமதி கேட்குறாங்க, ஏண்டி இப்படி தான் குரூப்பில் எல்லோ போட்டவையும் போட்டு விடுவியா, அதுவும் இல்லாமல் அரிசி வேற இருந்துட்டு இருக்கான், நீ இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டால் அவன் என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைத்த தெரியாமல் கைப்பட்டு வந்துடுச்சுன்னு சொல்ல, அன்னைக்கு மீனாவும் உடனே மீனா கேட்குறாங்க, அன்றைக்கி நான் ஒரே ஒரு ஃபோட்டோ அனுப்பினேன், அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு வீட்டில் அப்படியே போட்டு கொடுத்தீங்க, இன்றைக்கி எத்தனை ஃபோட்டோ, அதுவும் மாமாவே பார்க்குற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, மாமா பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்ததுனால தானே உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச முடியாமல் வெளியில் ஓடிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமல் இருக்கேன். சரி தன்னை உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுறாங்க. அச்சிச்சோ மாமா பார்த்துட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்துட்டு அவங்க உள்ள ரூமில் இருந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வெளியிலையும் வராங்க. வெளியில் வர தங்கமயில் எங்கள் அப்போ தான் சரவணன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து கேட்குறாங்க. சரி மாமா என்ன முடிவெடுத்திருக்காருன்னு தெரில, 50,000 பணத்தை என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் பக்கத்தில் வராங்க. மாமா ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே உள்ளேயும் போகிறாங்க. சரவணன் கிட்டே கேட்குறாங்க, என்ன மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணன். அதுக்கு மயில் சொல்கிறாங்க, இல்லை மாமா 50,000 பணத்தை பற்றி மாமாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்க, இல்லை மயில் அதை இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மயில் அந்த பணத்தை இப்போ அப்பா கிட்டே சொல்கிறதுனால என்ன ஆக போகுது, அதை இப்போதைக்கு நம்மக்கிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சரவணன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா மொத்தமாக மாறிட்டார் போல், எல்லாம் நமக்காக தான், அதுவும் சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மயிலும். உடனே வெளியில் வராங்க. வெளியில் வர சரவணன் தன்னுடைய பேண்ட் பாக்கெட் இருக்க அந்த ஒரு செக்கை எடுத்து இங்கே எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. என்னடா இதுன்னு கொம்மதி கேட்க, இது அந்த ஹோட்டலில் கொடுத்தாங்கம்மா, ஹோட்டலில் நாங்கள் தங்கினத்துக்கு குலுக்கல் முறையில் எங்களுக்கு பரிசு விழுந்ததுன்னு சொல்லி 50,000 செக்கை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் விழாதுப்பா, ஆனால் எனக்கு விழுந்திருக்கு, அதுவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன். இதை பார்த்துட்டு மீனா ராஜன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் மாமா சூப்பர், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே அவங்க கிட்ட கொடுக்க, இது என்கிட்ட இருக்க வேண்டிய பணம் கிடையாது, இது செந்திலுக்கும் கதிருக்கும் நியாயமாக போய் சேர வேண்டிய பணம், இதில் அவங்க யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கினாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீதி பணத்தை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே தங்கமயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது செக்காக தானே இருக்குது, இது எப்படி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே நான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணி விட்டுறேன், யார்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், அந்த பணத்தை நான் அனுப்பி வச்சிடறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, அதுவும் இல்லாமல் நீங்கள் அனுப்பின பணத்தில் நான் போய் ஹோட்டலில் இருந்துட்டு வந்துட்டு இப்போ எனக்கு இருக்கிற பணத்தை என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அது என் மனசாட்சி உறுத்தும், அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் ஆடி போய் நிற்க, என்ன பணம் என்ன கடன் என்ன பேசுகிறீங்க நீங்கன்னு கோமதி கேட்க, அப்போ தான் நடந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கே தெரியாதுன்றதை சரவணன் உணர்ந்துக்கிறாங்க. தங்கமயிலை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே சரவணன் அது வந்துமா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீ போக்கா உள்ள அப்படின்னு சொல்ல, டே எந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சு செய்கிற அளவுக்கு பெரிய பிள்ளைங்களாயிட்டீங்களா, கல்யாணம் ஆன உடனே என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கோமதி ரொம்ப கோவப்படுறாங்க. கோமதி இப்படி கோவப்பட்ட உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லி பழனி வேலை நடந்த விஷயத்த சொல்ல, 26,000 ரூபாயன்னு நெஞ்ச குடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிட்றாங்க. அத்தைன்னு சொல்லி கிளப்பும்போது, என்னடி 26,000ன்னு சொல்கிறான், அந்த ஹோட்டலுக்கு அவ்வளோ ரூபாயா வரும் அப்படின்னு கேட்க, அது 5,000 ரூபாயா இருந்தால் தான் நம்ம மயங்கி விழணும், அது 26,000ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்லாம் தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை தானே நீ ஆரம்பத்துலேருந்து சொன்ன, அப்போ கூட நான் கேட்கவே இல்லையான்னு கோமதி சொல்ல, ஏண்டி மயில் புக் பண்ணும்போது சரியாக கூட பார்க்காமலா பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லத்தை ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சரவணன் சொல்கிறாங்க, இந்த பணத்தில் யார்கிட்ட கடன் வாங்கினவங்கள கொடுத்துட்டு மீதி பணத்தை நான் அப்பா கிட்டே கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்குடா அந்த பணத்தை அப்பாட்ட கொடுக்கணுங்கிற, உனக்கு கிடைச்ச பணம் தானே நீயே வச்சுக்கோ செலவுக்குன்னு சொல்ல, இங்கே தங்கமேலு சரவணனை பாவமாக பார்க்குறாங்க. சொல்கிறது சரிதானே மாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சரவணன், இல்லை மயில் அது அப்பாவுக்கும் கொடுக்கணும்ல, அப்பா கிட்ட விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறது தப்பு இல்லை, இந்த கடன் போக மீதி இருக்கிற பணத்தை தான் நமக்கு பரிசாக வந்ததுன்னு சொல்லி அப்பாகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே பாண்டியன் வாசலில் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. உள்ளே வராங்க பாண்டியன், என்னடா சொல்கிறீங்க, அப்போது இந்த அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டீங்க அப்படி தானேன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட, ஐயோ மச்சான் மறைக்கணுங்கிறதுக்காகலாம் கிடையாது, நாங்கள் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கள்ல அதுக்காக தான், இங்கே மயில் பண்ண ஒரு சின்ன தப்பால் அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப கோவப்பட்டு சரவணனையும் திட்டுவீங்க, போன இடத்துல அவங்க
அவங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே தான் இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எங்கள் பாண்டியனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த பணத்தை மீதி பணத்தை அப்பா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிரும். இதை கேட்ட எங்கள் பாண்டியன் அதிர்ச்சியாங்க, ஆமாம் அப்பாவுடைய அக்கௌண்ட்லேருந்து தானே 10,000 பணத்தை அனுப்பிவிட்டேன், அப்படி பார்த்தா நீ அப்பாவுக்கு தான் அந்த 10,000 பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே இங்கே பாண்டியன்லேருந்து எல்லாரும் அதிர்ச்சியாகி கதிரை பார்க்க, என்னையை கேட்காம என்னுடைய ஃபோன்லேருந்து எப்படிடா நீ பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, வெளியில் போய் 4 பேர்கிட்ட கடன் கேட்டால் கொடுக்கவா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் சொல்ல, பாண்டியன் அடிக்கிறதுக்காக வர சரவணன் வந்து தடுக்கிறாங்க. அப்பா அப்பா விடுங்கப்பா, எனக்காக தானே செஞ்சாங்க, விடுங்கப்பா, அதில் அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் செஞ்ச தப்புக்காக எங்கள் கதிர் அடி வாங்கணுமா, அடிக்கிறதா இருந்தால் என்ன அடிங்கன்னு சொல்ல எங்கள் தங்கமேல் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. உடனே எங்கள் கதிர் சொல்கிறாங்க, எனக்கு அடிக்கிறேன்னா எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு செந்தில் சொல்கிறாங்க, நான் என்னையும் அடிங்கப்பா, நானும் தானே கூட இருந்தேன், என்னையும் அடிங்கன்னு சொல்ல 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து இங்கே கோமதி சந்தோஷப்பட, அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, 3 பசங்களையும் இப்படி நல்ல மாதிரியாக ஒற்றுமையாக இருக்காங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படாமல் பணத்தை எடுத்துட்டாங்களே நினச்சி கோவப்படுறீங்க. பணம் என்னங்க பணம், அதை விட நம்ம பசங்களோட சந்தோஷம்தான் முக்கியம், அதை வகையில் நம்ம நல்லா தான் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் அமைதி ஆயிடுறாங்க. அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க, இங்கே உங்களுடைய பணத்துலேருந்து 10,000 தான் பணத்தை எடுத்தோம், மீதி பணத்தை இங்கே கதிர் தானே எடுத்து போட்டிருக்கான், அவன் சம்பாதிச்ச பணம் 5,000, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் 5,000ன்னு சொல்லி மீதி பணத்தை அவன் தானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட பாண்டியனும் சரி சரவணனும் சரி அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சரிடா, இது என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு இதை நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைண்ணா, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ செய்யன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போக எங்கள் பாண்டியனுக்கு ஒன்றுமே புரியலை. பாண்டியனை பார்த்து கோமதி சொல்கிறாங்க, மருமகன்னு இப்படி கொண்டாண்டுனா மட்டும் பத்தாது, அந்த மருமகளுக்கு எல்லாம் தெரியுமான்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஜாடமாடையாக பேசிட்டே போயிடுறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு அப்படியே கதிகலங்கி நின்றுட்டுருக்காங்க. இப்படி இந்த தங்கமேலால் 26,000 அதுவும் நல்ல வேலை, அங்கே ஹோட்டல்லையே 50,000 பணமாக வேற கொடுத்து விட்டுருக்காங்க அப்படி நினச்சி இங்கே பாண்டியன் சந்தோஷப்பட்டுட்ருக்க. உள்ளே போகிற மயில் இங்கே சரவணன் கிட்டே கேட்குறாங்க, என்னம்மாம்மா மொத்த பணத்தையும் தூக்கி கொடுத்துருவீங்க போல், பொண்டாட்டின்னு நான் எதுக்கு எனக்கு இருக்கேன், எனக்கு கையில் பணத்தை கொடுத்து இந்தா மயில் நீ கொஞ்சம் தேவைக்கு வச்சுக்கோன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லா பணத்தையும் மொத்தமாக உங்கள் அப்பா கிட்டே தூக்கி கொடுக்குறீங்களேன்னு எங்கள் மயில் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன மயில் இப்படியெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட மயிலை பார்க்குறாங்க. அது இல்லைம்மான்னு சொல்ல, இங்கே உடனே நான் போய் பார்க்குறேன், நான் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் எப்படியும் அக்கௌண்ட்டில், நான் போய் பார்த்துட்டு வரேன், அப்படியே கடையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் அவசரமாக கிளம்பி வெளியில் போக, வெளியில் வர தங்கமேலுடைய முகமே சரியில்லை. அப்போ தான் கோமதி கேட்குறாங்க, ஏண்டி நீ கூட இந்த விஷயத்த சொல்லவே இல்லைல்ல, வீட்டில் யார் என்ன பண்ணாலும் ஆளாக எங்கள் மாமா கிட்டே போய் சொல்லணும்னு நினைக்கிறவன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு எப்படி உன்னால் அமைதியாக இருக்க முடிஞ்சதுன்னு சொல்ல, இல்லைத்தா அவர் தான் சொல்ல வேண்டான்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைக்கலாம், ஆனால் இங்கே மீனாவும் ரஜி ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சா மட்டும் அது உனக்கு தப்பாக படுதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. விடுங்கத்த, யார் யார் எப்படியோ அவங்கவுங்க இப்படி இருந்துட்டு போகட்டும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு எங்கள் மீனா ராஜி சொல்ல, உடனே மீனாவை ராஜையும் பார்த்து தங்கமேல் கேட்குறாங்க, ஏன் மீனா எல்லா பணத்தையும் அப்படியே நீங்கள் வாங்கிக்கலான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன மயில் பேசுகிறீங்க நீங்கன்னு எங்கள் மீனா ரொம்ப கோவத்தோட கிளம்பி பார்க்குறாங்க. அதுக்கு எங்கள் மயில் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு பரிசாக விழுந்த பணம் தானே, இலவசமாக வந்ததுனால அந்த பணத்தில் உங்களோட கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய தேவைக்கு வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் தங்கமேல் கேள்வி கேட்க, எங்கள் ராஜி கையை ஓங்கிட்டு பேசுகிறாங்க. போதும் நிறுத்துறீங்களா, உங்களுக்காக இங்கே அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை திருட்டினது என்னோட புருஷன் கதிரும் எங்கள் செந்தில் மாமாவும், அப்படி இருக்கப்போ அவங்க வாங்கின கடனுக்கான பணத்தை தானே இங்கே மாமா தரேன்னு சொன்னார், அதுவும் இவங்க 2 பேரும் கேட்டுட்டு போய் நின்னாங்களா, நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, யாருக்குங்க வேணும் உங்கள் பணம், உங்கள் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்காக நாங்கள் சம்பாதிச்ச பணத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, இவங்களோட பணத்தில் போய் சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்த்துட்டு இப்போது உங்களுக்கு பணம்னு வந்ததுக்கு பிறகு நீங்கள் எங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறீங்க பாருங்கன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தங்கமேல், என்ன ராஜி நான் ஒன்றும் அப்படி தப்பாக சொல்லலையே அப்படிங்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதே தப்பு தாங்க, அதில் என்ன தப்பாக சொல்லலைன்னு வேற, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காதீங்க, எங்கள் கதிருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதியை நீங்களே வச்சுக்கோங்க, யார் வேண்டான்னு சொன்னது அப்படின்னு சொல்ல, இங்கே மயில் பேசினதை பார்த்து கோமதி ஆச்சரியப்படுறாங்க. என்னடி இந்த வீட்டில் பணத்துக்கு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, பணத்தையெல்லாம் வச்சு இந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, மொத்த கணக்கு வழக்கையும் பார்க்குறது உன் மாமா தானே, அப்படி இருக்கப்போ உனக்கு எதுவும் வேணும்னா கூட அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ, அதை விட்டுட்டு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு இங்கே வந்துட்டு கண்டிக்கிறாங்க மயில கோமதியும்.
அதே நேரம் ராஜி வெடுக்குன்னு கேள்வி கேட்டு விட்டுறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் இங்கே கதிர்கிட்டையோ இல்லை செந்தில் மாமா கிட்டேயோ உதவின்னு வந்து ஒரு நாளும் நிற்காதீங்க. அவங்க தெரியாமல் இப்படி உங்களுக்காக உதவி செய்ய போய் எங்கள் மாமா கிட்ட திட்டு வாங்கினது அவங்க தானே. இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பாக்கியம் ஓடோடி வர அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பேசுகிறதுக்காக போகிறாங்க. தங்கமேல் கிட்ட பாக்கியம் நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இங்கே சரவணன் வந்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறான். பணத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ராஜு கையில் கொடுக்குறாங்க. நான் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கடையிலே கொடுத்துட்டு வந்துட்டேன். இது உனக்கு கொடுக்க வேண்டிய பணப்பா அப்படின்னு சொல்லிட்டு 11,000 பணத்தை கொடுக்குறாங்க. இல்லை மாமா, 10,000 தானே எங்கள் கதிர் சொல்லிட்டு இருந்தான், அதனால் 10,000 பணம் மட்டும் போதுன்னு சொல்ல, இல்லை பரவாயில்லப்பா ராஜு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லை மாமா, எங்களுக்கு இந்த பணம் தேவையில்ல, நாங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தோமோ அதை மட்டும் போதும். அதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுகிட்டேருந்து கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்கும்போது பணத்தை கொடுக்கணும்ல, அதுக்காக தான் மாமான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்க. இங்கே மீதி பணத்தையும் இல்லை ராஜு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. ஆனால் ராஜுக்கு இதை வாங்க மனசுவே இல்லை. ஆனால் கையில் வாங்கிட்டு மீதி பணத்தை கொண்டு வச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்த பணத்தை கையில் எடுத்துகிட்டு வராங்க. மீனாவும் இப்போ என்ன ராஜி, எதுக்காக இந்த பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, இது எப்படி அக்கா நான் எங்கள் பணமாகும், உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் என்றைக்குமே நிற்கும். அதுவும் இல்லாமல் இங்கே அந்த தங்கமேல் அக்கா பேசுகிறத கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அக்கா உங்கள் பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே சரவணன் கொடுத்துட்டு வெளியில் போயிடுறாங்க. பாக்கியம் கேட்குறாங்க, அதான் சரவணன் மாப்பிள்ளையை கொடுத்துட்டாரே, அப்புறம் எதுக்காக அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு யாரோட பணமும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த பணத்தை தெரியாமல் வாங்கியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருந்திருக்கும். நான் அம்மா எல்லாரும் இருந்ததுனால தானே இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு இருந்த இங்கே ராஜிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. பணத்தை தூக்கி மூஞ்சில் வீசுகிறாங்க. உங்கள் பணம் எனக்கு அவசியமே கிடையாது. எங்கள் கதிர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான், அதுவும் மாமாவாக கொடுக்குறேன்னு தான் சொன்னார். நானோ இல்லை கதிரோ வந்து கேட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கலையே. அப்படி இருக்கப்போ செஞ்ச உதவியை பற்றி நினைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சுத்தமாக மறந்துட்டு இப்படி நீங்கள் பேசுகிறது ரொம்ப பெரிய அநியாயக்கா. அதுவும் பணத்தை படித்த உங்களுக்கெல்லாம் இப்படி தான் பதில் சொல்லி ஆகணும். பணத்தை தூக்கி மூஞ்சில் விட்டு எரிஞ்சிட்டு இங்கே ராஜு போக இது பாக்கியத்துக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே தங்கமேல அப்படியே கலங்கியபடியும் அந்த ராஜியை பார்த்தபடியுமே நின்றுட்டுருக்காங்க. குமதி உள்ள கிச்சனில் இருக்கிறதுனால நடந்த விஷயம் எதுவுமே தெரியலை. என்னடி இவ இப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்ல, ஆமாம்மா, இந்த வீட்டில் ராஜி இப்படி தான் எல்லார்கிட்டையும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவான் அப்படின்னு சொல்ல, அவளோட ஆணவத்தை அடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மீனா வராங்க. யாரோட ஆணவத்தையும் யாரும் இந்த வீட்டில் அடக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே தங்கமேலக்கா, அதான் நீங்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்காத உங்கள் பொண்ணு ஒழுங்காக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் போக, எங்கள் பாக்கியத்துக்கும் சரி தங்கமேலுக்கும் சரி இதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படியே அமைதியாக அதை வெறிச்சு பார்த்தபடியே நின்றுட்டே இருக்காங்க. மீனாவும் ராஜுவும் சரியான பதிலடியால் 2 பேருக்கும் பதிலை சொல்லிட்டு போக 2 பேராலையும் எதிர்த்து கூட பேச கூட முடியலை.